வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எங்கு துப்பாக்கி சூடு நடக்கும் என்பதை கூர்மையாக ஊகிக்க முடியாத நிலைமை உருவாகிவிட்டதால் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து. சஜித் ஆதங்கம். இலங்கை பாராளுமன்ற குழு கலந்து கொண்ட சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற 151வது சர்வதேச பாராளுமன்ற ஒன்றிய கூட்டத்தொடர். அமைச்சர்கள் நாட்டில் தினசரி துப்பாக்கிச் சூடுகள் குறைந்துவிட்டது என்று கூறினாலும் அவை மீண்டும் அதிகரித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. இஷாரா செவந்தியுடன் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு தொடர்பா? பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்ச விளக்கம். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கையில் எந்த சந்தர்ப்பத்தில் எங்கு துப்பாக்கிச்சூடு நடக்கும் என்பதை கூர்மையாக ஊகிக்க முடியாத நிலை உருவாகிவிட்டதால் பொதுமக்களின் உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தில் திருவகையில் ரகவானி தேர்தல் தொகுதியில் சனிக்கிழமை நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போது அவர் அரசாங்கத்திற்கு திட்டமிடப்பட்ட செயல்திறன் கொண்ட எந்த ஒரு பாதுகாப்பு வேலை திட்டமும் இப்போது இல்லாததாலேயே இந்த அவசரமான எதிர்ப்பாடுகள் ஏற்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டினார். அவர் குறிப்பிட்டபடி பொதுமக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்தில் பிரதேச சபை தலைவர் ஒருவரின் அலுவலகத்தில் தாக்குதல் நடந்து ஒருவர் உயிரிழந்த நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. மக்களுக்கு சேவை செய்யும் பொழுதில் இவ்வாறு அசாதாரணமான நிகழ்வுகள் நிகழ்ந்தால் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக எவ்வாறு உத்தரவாதம் வழங்கலாம் என்று அவர் கேள்வி எழுப்பினார். சஜித் பிரேமதாச மேலும் தெரிவிக்கையில் சமூகத்திலிருந்து கொலைகள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்கள் வழக்கமாகவும் அதிக அளவில் இருக்கின்றன. இதை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் தெளிவு வாய்ந்த பயனுள்ள வேலை திட்டங்கள் இல்லை. அரசு பலவீனமானதால் குற்றவாளிகளுக்கு அசல் வாய்ப்புகள் உருவாகிவிட்டதாகவும் இதை கட்டுப்படுத்த அரசாங்கத்திடம் தெளிவு வாய்ந்த பயனுள்ள வேலை திட்டங்கள் இல்லை. அரசு பலவீனமானதால் குற்றவாளிகளுக்கு அசல் வாய்ப்புகள் உருவாகிவிட்டது. தன்னை கொலை செய்யப்படுவதற்கு முன்பு வெலிகம பிரதேச சபை தவிசாளர் பாதுகாப்பு கேட்டு போலீஸ் மா அதிபரிடம் எழுத்து வழியாக அறிவுரை விடுத்திருந்தாலும் போலீசார் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதும் ஒரு மறைமுக செய்தியாக கூறப்பட்டுள்ளது. இவை அனைத்துமே தடுக்க போதுமானது வரை போதைப்பொருள் கடத்தல்காரர்கள், கொலைகாரர்கள் மற்றும் கொள்ளைக்காரர்களை பிடித்து அவர்களை குற்றங்கள் முற்றிலும் ஒழிக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனைகள் வழங்கும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சியின் பக்கமும் ஆதரிப்போம் என்றும் அவர் கூறினார். நீதியையும் நியாயத்தையும் சட்டத்தையும் பாதுகாக்கும் நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சி முழுமையாக ஒத்துழைப்பாக இருப்பதுடன் மக்களுக்கு சேவை செய்யும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கி 220 லட்சம் மக்களின் உயிரையும் பாதுகாப்பதற்கான திட நடவடிக்கைகளை அரசிடம் அவரால் கூறப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் கடந்த 19 முதல் 23ஆம் தேதி வரை நடைபெற்ற 151வது சர்வதேச பாராளுமன்ற ஒன்றிய கூட்டத்தொடரில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தலைமையிலான இலங்கை பாராளுமன்ற குழு கலந்து கொண்டது. இந்த குழுவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒஷானி உமங்கா, சாந்தா பத்மகுமார், முகமது ஃபைசல், ஹேஷா விதானகே மற்றும் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். மனிதாபிமான நெறிமுறைகளை நிலைநிறுத்துதல் மற்றும் நெருக்கடி காலங்களில் மனிதாபிமான நடவடிக்கைகளுக்கு ஆதரவளித்தல் என்ற கருப்பொருளின் கீழ் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உலகம் முழுவதிலுமிருந்து நூற்றுக்கணக்கான சட்டம் இயற்றுபவர்கள் பங்கேற்றனர். இலங்கை சார்பில் உரையாற்றிய சுனில் வட்டகலை 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போது பெற்ற அனுபவங்களை சுட்டிக்காட்டி தயார்நிலை ஒருங்கிணைப்பு மற்றும் மனிதாபிமான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். முகமது ஃபைசல் காலநிலை மற்றும் தூய்மையான காற்றுக்காக மீத்தேனை குறைத்தல் என்ற அமர்வில் கலந்து கொண்டு இலங்கையின் கார்பன் நிகர பூஜ்ஜியம் 2050 இலக்கு மற்றும் தூய்மை இலங்கை திட்டத்தை எடுத்துரைத்தார். ஒஷானி உமங்கா பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மன்றத்தில் உரையாற்றி பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தலின் இலங்கையின் முன்னேற்றத்தை வலியுறுத்தினார். சாந்தா பத்மகுமார மற்றும் ஹேஷா விதானகி உணவு பாதுகாப்பு, புலம்பெயர்வு மற்றும் காலநிலை நடவடிக்கை போன்ற பிரச்சனைகள் குறித்து இலங்கையின் நிலைப்பாட்டை விளக்கினர். பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர பாராளுமன்ற செயலாளர்கள் நாயகம் சங்க கூட்டங்களில் கலந்து கொண்டார். இந்த கூட்டங்களின் போது இலங்கை தூதுக்குழு நேபாள தேசிய சபை தலைவர் நாராயண் தஹால் தலைமையிலான குழுவோடும் பெலாருஸ் தலைமையிலான தேசிய தலைவர் செர்ஜி அலெக்னி உடனும் இருதரப்பு சந்திப்புகளையும் நடத்தியது. இவை கல்வி, சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் மாணவர்களுக்கான புலமை பரிசில் வாய்ப்புகளை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தின. நுரலியா மாவட்டத்தின் அக்கரப்பத்தன பகுதியில் நான் கையகப்படுத்தியதாக கூறப்படும் காணி உண்மையில் எனது சொந்தமான தனிப்பட்ட சொத்து என்பதை உறுதியாக தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த நிலம் சட்டவிரோதமாக அங்கீகரிக்கப்பட்டதல்ல. சட்டப்படி நான் கொள்வனவு செய்து காணி என்பதற்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் என்னிடம் உள்ளன என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சியபலாபட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் விளக்கம் அளிக்கையில், அக்கரப்பத்தனையில் எனக்கு சொந்தமான காணி 20 ஆண்டுகளுக்கு முன்பு தனிப்பட்ட ரீதியில் நான் கொள்வனவு செய்த இடமாகும். அதில் எந்தவித ரகசியமும் இல்லை.
எனினும் ஆளும் கட்சியின் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இந்த விஷயத்தில் தவறான தகவல்களை பெற்றுள்ளார். அவர் மேலும், அரசியலுக்குள் நுழைவதற்கு முன்பே நான் பெருந்தோட்டத்துறையை சார்ந்த வர்த்தகங்களில் ஈடுபட்டு வந்தேன். அது என் குடும்பத்தாரின் பாரம்பரிய தொழிலாகும். அதனால் தான் அகரப்பத்தனை பகுதியில் அந்த நிலத்தை வாங்கியிருந்தேன். இது முற்றிலும் எனது தனிப்பட்ட சொத்து என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது குறித்து அனைத்து ஆவணங்களையும் விவரங்களையும் சமர்ப்பிக்க நான் தயாராக உள்ளேன் என்று கூறினார். மேலும் அவர் வலியுறுத்துகையில், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்லாது ஊடகங்களும் இத்தகைய விஷயங்களில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தவறான தகவல்களை வெளியிடுவதற்கு முன் அவற்றின் உண்மைத்தன்மையினை உறுதிப்படுத்துவது மிக அவசியம். தனிநபர் குறித்த தகவல்களை பரப்பும் போது ஊடகங்களும் அரசியல்வாதிகளும் மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றார். சில தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்கள் நாட்டில் தினசரி துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் குறைந்துவிட்டன என்று கூறினாலும் கொலை சம்பவங்கள் மீண்டும் அதிகரித்து வருவதாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவொன்றில் அவர் இதை குறிப்பிட்டதோடு தற்போதைய நிலைமை குறித்து கடுமையான கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் குற்றங்களை சில குழுக்களின் மேல் சுமத்தி அவசர நடவடிக்கைகளை எடுக்கின்றது. ஆனால் இந்த கொலை சம்பவங்கள் தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்பது மிகுந்த கவலைக்குரியது. மக்கள் தாமாகவே சட்டத்தை தங்கள் கையில் எடுத்து செயல்படுவது அரசாங்கத்தின் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாடு தளர்வடைந்தமைக்கான சுட்டிக்காட்டாகும். தேசிய மக்கள் சக்தி அமைப்பு மாற்றம் மற்றும் மேம்பாடு குறித்து பேசுகின்றது. அவர்கள் முதலில் உறுதி செய்ய வேண்டியது குடிமக்களின் பாதுகாப்பே. தற்போதைய சூழ்நிலையில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்று மக்கள் உணர்கின்றனர். எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். மேலும் அனைத்து மாகாணங்களிலும் உள்ள பொது அலுவலகங்களில் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு குறிப்பாக எதிர்க்கட்சியினர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர் கனேமுல்ல சஞ்சீவ படுகொலையின் பிரதான சூத்திரதாரியாக கருதப்படும் இஷாரா செவந்தியை வெளிநாட்டில் வைத்து இலங்கை காவல்துறை கைது செய்துள்ளது வரவேற்கத்தக்க விடயமாகும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய அவர், இஷாரா செவந்தி கைது இலங்கையின் சட்ட அமலாக்க அமைப்புகளின் திறனையும் சர்வதேச ஒத்துழைப்பின் பலத்தையும் வெளிப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இஷாரா செவந்தியிடம் காவல்துறை தீவிரமான மற்றும் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். பாதாள உலக குழுக்கள் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக இஷாரா செவந்தியை பயன்படுத்தியுள்ளன. அவரை வெறுமனவே விட்டுவிடக்கூடாது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் சட்டத்தின்படி கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். அத்துடன் இஷாரா செவந்தியுடன் தொடர்பு கொண்டுள்ள அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள் அல்லது அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களின் பெயர் விவரங்களை அரசு வெளிப்படையாக வெளியிட்டு அவர்கள் மீது தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இஷாரா செவந்தியுடன் ராஜபக்ச குடும்பத்தினருக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. சில சமூக ஊடக தளங்களில் பரவி வரும் தவறான மற்றும் அரசியல் நோக்கமுடைய தகவல்களை நாங்கள் கடுமையாக மறுக்கின்றோம். இத்தகைய பொய்யான பிரச்சாரங்கள் மற்றும் மத்தியில் குழப்பத்தினை ஏற்படுத்தும் முயற்சிகளாகும். இலங்கை சட்டம் அனைவருக்கும் சமமானது. குற்றத்தில் ஈடுபட்டவர்களை அரசியல் அடிப்படையில் காக்கவோ அல்லது குற்றமற்றவர்களை பழிவாங்கவோ அரசாங்கம் முயற்சிக்க கூடாது. உண்மை வெளிச்சத்திற்கு வர வேண்டும். குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்.